செய்கிறேன். நம்பிக்கையுடன் இரு. எல்லாமே எனக்கு தெரியும். உன்னுடைய மனமானது இப்போது அமைதி இல்லாமல் தத்தளித்து கொண்டு அங்கும் இங்கும் தாவிக்கொண்டு குழப்பத்தில் ஆட்கொண்டிருக்கிறது. எதை எப்போது என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்து போயிருக்கின்றாய். உன்னுடைய மனதிற்கு இந்த நொடி அமைதி தேவைப்படுகிறது. நான் சொல்வதை கேள். உன் மனதிற்கு முழுமையான அமைதி கிடைக்கும். மன அமைதியோடு செயல்பட்டாய் என்றால் எல்லாமே உனக்கு வெற்றியாக இருக்கும். இதை நீ கேட்டு முடித்த 10வது நிமிடத்தில் உன்னை தேடி ஒரு மங்கள செய்தி வரும். இறைவன் நான் சித்தம் என்று பல முறை சொல்லியிருக்கிறேன் அல்லவா? இதுவும் இறைவனுடைய சித்தம்தான். நீ வேண்டுமென்றால் உன்னை நீயே சோதித்துப்பார். இறைவனின் சித்தம் இருந்தால் மட்டுமே இதை உன்னால் கேட்க முடியும். நிச்சயம் கேட்பாய். ஏனென்றால் இறைவனின் அனுகிரகம் பெற்றவர்களுக்கு மட்டுமே இது கண்ணில் படும். அவர்களின் செவி வந்து சேரும். நிச்சயம் நீயும் ஒருவனாக இருப்பாய் என்று நம்புகிறேன்.